வணக்கம். நான் உங்கள் ஜெகந்நாதன். கீதையின் பாதையில் ஒரு பயணத்திலே இன்று நாம் துவங்க உள்ளோம். அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு அத்தியாயம் ஒரு சிறப்பு இருக்குது. இதுல பார்த்தீங்கன்னா 18 அத்தியாயங்கள் இருக்குது. 18 அத்தியாயங்களிலும் ஒரு தனிச்சிறப்பு உள்ளது என்று சொல்லலாம். இதுல பார்த்தீங்கன்னா 4 பிரிவாக முதல்ல பார்ப்போம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல பணிவான வேண்டுகோள், அடுத்து கீதையின் பெருமை, ஸ்ரீ ஜெயத்தகா கோவிந்தன் அவர்களுடைய அறிவுரை, அதுக்கப்புறம் பாராயண விதிகள் மற்றும் அதன் பின்பு 18 அத்தியாயங்கள், முதல் அத்தியாயத்துல இருந்து 18 அத்தியாயங்கள் வரிசையாக பார்ப்போம். முதல்ல பாத்தீங்கன்னா பணிவான வேண்டுகோள் மற்றும் கீதையின் பெருமை இரண்டையுமே சேர்த்து தான் பார்க்க போறோம். வசுதே வசுதம் தேவம் கம்சானூர மர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, வசுதேவனும் மைந்தனும் கம்சனையும் சானுரனையும் உருக்குலைத்து கொன்றவரும் தேவகிக்கு பரமானந்தம் அளிப்பவரும் ஜெகத்குருவானவரும் தெய்வ மாணவருமான ஸ்ரீ கிருஷ்ணனை வணங்குகிறேன். ஸ்ரீமத் பகவத்கீதை சாட்சாத் ஸ்ரீ பகவானுடைய திருவாய் மொழி. அதன் பெருமை எல்லையற்றது, அளவற்றது. அதை உள்ளபடி வர்ணிக்க யாராலும் முடியாது. ஆதிசேஷன், சிவபெருமான், மகா கணபதி ஆகியோர் கூட இந்த பெருமையை முழுமையாக கூற முடியாது என்றால் மனிதர்களை பற்றி சொல்லவா வேண்டும் அப்படின்ட்டு நம்ம எண்ணலாம். இந்த இதிகாசங்களாகட்டும் புராணங்களாகட்டும் அங்க இருக்கும் பெருமையை படிக்கிறாங்க. ஆனால் இந்த கீதையின் பெருமையை பற்றி யாராலும் இதுவரைக்கும் முழுமையாக கேட்டதும் இல்லை, படித்ததும் இல்லை என்று சொல்லலாம். இதுவரைக்கும் கூறியுள்ள பெருமை அளவிலையும் ஒன்று திரட்டி திட்டினால் கூட அதன் பெருமை இவ்வளவுதான் என்று கூற முடியாமல் இருக்காது. அதோடைய பெருமை முழுமையாக கூறிவிட முடியும் என்பது எங்கும் பொருந்தும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஒரு விஷயத்தை நன்கு விவரிக்க முடியுமானால் அதை அளவற்றது எதை என்று எங்கே என்று கூற முடியும். அளவிற்கு அடங்கியது தானே இருக்க முடியும். ஒரு அளவுகோலாக இருந்தாலும், ஒரு அடிஸ்கேலாக இருந்தாலும் ஒரு அளவாகத்தான் இருக்க முடியும். ஆனால் கீதையிலே பார்த்தீங்கன்னா ஒரு அளவற்ற அத்தியாயங்கள், அதாவது அளவுள்ள அத்தியாயங்கள் 18 அத்தியாயங்களாக இருக்கிறது. கீதை பார்த்தீங்கன்னா உயர்ந்த ரட்சியாயங்கள்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய நூல். இதுல எல்லா வேதங்களிலும் சாரமும் திரட்டி கொண்டிருப்பது தான் ஒரு அளவற்ற விஷயம். இந்த அமைப்பு எளிமையும் அழகும் பொருந்தியது. சிறிது காலம் பயிற்சியிலே யாரும் இதை எளிதாக புரிந்து கொள்ள முடியாது என்பதுதான் இந்த கீதையின் ஒரு தனிச்சிறப்பு. ஆனால் இந்த கருத்துகள் ஆழமாக இருக்கும், உட்பொருள் பொருந்தியவை. ஒருவர் வாழ்க்கை முழுவதும் இடைவிடாது இதை படித்துக் கொண்டே இருந்தாலும் இதை முழுமையாக கற்று தேர்ந்து விட்டதாக நினைக்க முடியாது. நாள்தோறும் புதிய புதிய கருத்துகள் தோன்றிக் கொண்டே இருக்கும். அதனால் கீதை என்றும் புதிதாகவே இருக்கும். இவ்விதம் ஒரே முனைப்புடன் நம்பிக்கையும் பக்தியும் கொண்டு ஆராய்ந்து கொண்டே இருந்தால் இதனுடைய ஒவ்வொரு சொல்லிலும் நுண்ணிய ரட்சாயனங்கள், அதாவது அதுல இருக்கிற எல்லா நுணுக்கங்களும் பொங்கி வருவதை நேரடியாக அனுபவிக்கலாம் என்று கூறப்படுது. பகவானுடைய கல்யாண குணங்களாகட்டும், பரபாவம், ஸ்வரூபம், தத்துவம், ரட்சாயனம், உபஞானம், கர்மம், ஞானம் இவற்றை பற்றியெல்லாம் கீதை சாரத்திலே குறிப்பிட்டிருக்குது. வேறு ஒரு நூலிலும் ஒருங்கே காண்பது அரிது. பகவத்கீதையிலே இணையான நூலே கிடையாது அப்படின்ட்டு சொல்லலாம். இதுல நன்னெறி புகட்டாத ஒரு சொல் கூட கீதையில் கிடையாது. கீதையில் எந்த ஒரு சொல்லும் வேறு சுவையூட்டுவதற்காக மட்டுமே அமைந்ததில்லை. இதிலே வருகின்ற அத்தனை விஷயங்களும் உண்மையானவை, தெளிவானவை என்று சொல்லலாம். சத்திய ஸ்வரூபமான பகவானுடைய பேச்சிலே சுவையை கற்பனையை செய்து பார்ப்பது, அவரது சொல்லை
அவமதிப்பது போலே இருந்தாலும் கூட கீதையில் எல்லா சாத்திரங்களுக்கும் அடங்கும். எல்லா சாத்திரங்களுமே கண்ட முடிவுகளில் சாரம் இதிலே நிறைந்திருக்கிறது. எல்லா சாத்திரங்களுக்கும் இது கருவூலம் என்று சொன்னால் அது மிகையாகாது அன்று. கீத சாரத்தை ஒருவன் தெளிவாக புரிந்து கொண்டு விட்டால் பிற சாத்திரங்களில் உள்ள தத்துவங்களின் அறிவு தானே வந்து அமையும். அதற்காக தனியாக உழைக்க வேண்டியதில்லை. மகாபாரதத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா சர்வ சாஸ்திர மையி கீதா அப்படின்ட்டு சொல்லப்படுற இவ்வளவு சொற்கள் போதாது அப்படின்ட்டு சொல்லப்படலாம். எல்லா சாஸ்திரங்களும் வேதங்களும் தோன்றியவை. வேதங்கள் பிரம்ம தேவருடைய திருமுகத்தில் இருந்து தோன்றியது. அந்த பிரம்மதேவன் பகவானுடைய உந்தி தாமரையில் உதித்தவன் அப்படின்ட்டு சொல்லப்படுது. இவ்வாறு சாஸ்திரங்களும் பகவானுடைய முகத்தாமரையில் இருந்து நேராக வெளிவந்தது. ஆகவே மற்ற சாஸ்திரங்களை விட சிறந்தது என்று கூறுவதில், அதாவது பகவத்கீதை மற்ற சாஸ்திரங்களை விட மிக சிறப்பு வாய்ந்தவை அப்படின்ட்டு சொன்னால் மிகை ஒன்றுமில்லை அப்படின்ட்டு சொல்லலாம். பகவான் வேதவியாசரை சொல்கிறார், கீதா சுகிதா கர்த்தவ்யா கிமன்யைகா சாஸ்திர சங்கிரஹைக யாசவ்யம் பத்மநாபஸ்ய முகபத் மாத்மினஹா ஸ்ருதஹா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, கீதை நல்ல முறையில் படிக்க வேண்டும், கேட்க வேண்டும், பாட வேண்டும், படிக்க வேண்டும், கற்பிக்க வேண்டும், மனனம் செய்ய வேண்டும், அதாவது மனப்பாடம் செய்ய வேண்டும், மனதில் திரிக்க வேண்டும், அதாவது மனதில் பதிக்க வைக்க வேண்டும். கீதை பகவான் பரந்தாமனுடைய முகத்தாமரையில் இருந்து வெளிவந்தது. அதனால் கீதையை சொல்வனோ அதை கேட்பவனோ பிற சாத்திர நூல்கள் எதற்கு அப்படின்ட்டு சொல்லப்படுது. இந்த ஸ்லோகத்தில் பத்மநாபகா என்ற சொல் வருது இல்லைங்களா, அது எல்லா சாஸ்திரங்களுக்கும் ஆணிவேரான வேதங்களை தம் முகத்தில் இருந்து வெளியிட்ட அந்த பிரம்மதேவரே பகவானின் உந்தி தாமரையில் இருந்து உதித்தவன். அந்த பகவானுடைய திருவாயிலிருந்து வெளிவந்தது கீதை அப்படின்ட்டு சொல்லப்படுது. கீதை கங்கையை காட்டிலும் சிறந்தது. கங்கையில் நீராடுவதற்கு பயன் முக்தி என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. கங்கையில் நீராடுபவன் வேண்டுமானால் முக்தி அடையலாம், அவன் பிறரை கரையேற்ற முடியாது. ஆனால் கீதை வடிவான கங்கையில் மூழ்கி எழுபவன் அவன் மட்டும் முக்தியை பெறுவதில்லை அப்படின்ட்டு சொல்லப்படுது. பிறரையும் கரையேற்றும் தகுதி படைத்தவன் ஆகிறான், இதை கேட்பவனாகட்டும் சொல்பவனாகட்டும். கங்கை பகவானுடைய திருவடை தாமரையில் இருந்து பொங்கி இருந்தால் கூட, ஆனால் கீதை சாட்சாத் பகவானுடைய திருமுக தாமரையில் இருந்து வெளிவந்தது. கங்கைக்கு சென்று அதில் நீராடுபவன் மட்டுமே கங்கை முக்தியை அளிக்கிறது என்று சொன்னாலும், கங்கை ஒவ்வொரு வீடாக சென்று அங்குள்ளவருக்கு முக்தி மார்க்கமாக போதிக்கிறது என்று கீதையிலே சொல்லப்படுது. ஆகவே கீதை கங்கையில் காட்டிலும் சிறந்தது அப்படின்ட்டு சாட்சாத் பகவான் விஷ்ணு கூறுகிறார். கீதை பார்த்தீங்கன்னா காயத்ரியை விட சிறந்தது என்றும், காயத்ரி ஜபம் செய்தால் மனிதன் முக்தி பெறுவான், அது சரிதான். காயத்ரி ஜபத்தை செய்பவன் ஒருவன் மட்டுமே முக்தி பெற முடியும். கீதா பாராயணம் செய்பவன் தானும் கரையேற்றி பிறரையும் கரையேற்றுவான் ஒழிய முக்தியை அளிக்கும் பகவானே அவனை சார்ந்து விடுகிறான் என்றால், அப்புறம் முக்தி பற்றி சொல்வதற்கு என்ன இருக்கிறது? முக்தி அவனுடைய திருவடி தூசியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவனுடைய முக்தி என்னும் சரித்திரத்தை திறந்து விடுகிறது அப்படின்ட்டு கீதையிலே சொல்லப்படுகிறது. கீதை பகவானை விட பெரியது என்று எதனால் சொல்லப்படுகிறது அப்படின்ட்டு அடுத்த பகுதியிலே பார்ப்போம்.